டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு சித்த மருத்துவம் போனாவே பத்தியம் போட்டு கொள்கிறாங்கப்பா. அதனால தான் நான் அந்த சித்த மருத்துவத்துக்கு நான் போகிறதில்ல. அதை சாப்பிடாதீங்கன்றாங்க, இதை சாப்பிடாதேன்றாங்க. அதனால் எனக்கு அது பிடிக்கல. இப்போ ஆங்கில முறை மருத்துவத்தில் எந்த பத்தியமும் கிடையாது, அதனால் நான் அதுக்கு போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சித்த மருத்துவம்னாவே பத்தியம் கிடையாது. எந்தெந்த நோய்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் நம்ம பரிந்துரை செய்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ அல்சர் இருக்கிற நோயாளிகளுக்கு காரமாக சாப்பிடாதீங்க, ரொம்ப சூடாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பத்தியம். நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவு முறைகள் நம்ம சொல்கிறோம். மருந்துகளுக்கு அப்படின்னு வரும்பொழுது உலோக மருந்துகள், உபரச மருந்துகள், பாடான மருந்துகள் பயன்படுத்தும் பொழுது தான் ஒரு சில உணவுகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் அந்த மருந்துகளுக்கு துணை மருந்து இதைத்தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அளவு மீறக்கூடாது. இப்போ சித்த மருந்துகள் பார்த்திங்கன்னா, இப்போ தங்க பஸ்பம் இருக்குது, வெள்ளி பஸ்பம் இருக்குது, அல்லது ரச மருந்துகள், இப்போ மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய பாதரசம் சேர்ந்த மருந்துகள்லாம் கொடுக்கும் பொழுது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அளவு மீறக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ 500 மில்லிகிராம் அப்படின்னா 500 மில்லிகிராம் தான் எடுக்கணும். 3 நாள், 5 நாள், 7 நாள் சாப்பிட்ணுன்னா அந்த நாட்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். உணவுக்கு பிறகு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த உணவுக்கு பிறகு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்ம கடைபிடிக்காமல் மீறும் பொழுது தான் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய, கண்டிப்பாக சித்த மருந்துகள் சாப்பிட்டா பத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு புரிதல். அதனால் நோய்களுக்கு தக்கவாறு தான். இப்போ தோல் நோய்கள் இருக்குது, ஒரு சிலருக்கு கரப்பான் இருக்குது, ஒரு சிலருக்கு சோரியாசிஸ் இருக்குது, டேண்ட்ரப் இருக்குது, ஒரு சிலருக்கு தேமல் இருக்குது, அல்லது ஒரு மாதிரி அரிப்பு தடிப்பு சொறி சிரங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், கரப்பான் வகை உணவுகள், அசைவ உணவுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கரப்பான் வகை உணவுகள்னால் கத்திரிக்காய் சாப்பிடாத, அகத்திக்கீரை சாப்பிடாத, பாவக்காய் சாப்பிடாத, அதிக புளிப்பு சேர்க்காத அப்படிமோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தத்தை அதிகப்படுத்தி அந்த கரப்பானை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள். அதை சாப்பிடும் பொழுது அரிப்பு தடிப்பு இருக்கும்போது இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா அரிப்பு அதிகமாகும். அதே போல் பித்தம் அதிகமானாலும் அரிப்பு அதிகமாகும். அதனால் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சொல்லுவோம். அதே போல் அசைவ உணவுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் மீனை சாப்பிடாத, கோழியை சாப்பிடாத, அதெல்லாமே புழு பூச்சிகளை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. அதை சாப்பிடும் பொழுது அரிப்பு இருக்கும் பொழுது அதிகமாகும். அதனால் இதை தவிர்க்க வேண்டும் சொல்லுவோம். அதே போல் இப்போ எனக்கு ஆசன வாயில் எரிச்சல் கூத்தல் இருக்குது அப்படின்னா காரமாக சாப்பிடாதீங்க, உணவில் நெய் சேர்த்துங்க, தயிர் மோர் சேர்த்துங்க, அப்படி குளிர்ச்சியான உணவுகள், கீரைகளை, பழங்களை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தினசரி தலைக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுங்க, உடம்பு குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் காரமான தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படிம்போம். அல்சர் இருந்தால் காரம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதானே ஒழிய சித்த மருந்து எதை எடுத்தாலும் நீங்கள் பத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே போல் இப்போ சளி, இருமல் இருக்குது, தும்மல் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குன்னா குளிர்ச்சியான உணவுகள் எடுக்காதீங்கம்மா. கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது, பச்சை தண்ணி குடிக்கிறது, கீரை சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, வாழைப்பழம், கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், தர்பூசணி சாப்பிட்றது, இதையெல்லாம் தவிர்க்கணுமோ. ஏன்னா இது எல்லாமே கபம்னு சொல்லக்கூடிய சளியை அதிகரிக்கக்கூடியது. அதனால் சளி, இருமல், தும்மல், மூச்சுத்திணறல் இருக்கும் பொழுது இந்த கபம் சார்ந்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் சித்த மருந்துகள் என்றால் நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவு முறைகள் அறிவுறுத்தப்படுகிறதே ஒழிய எல்லா மருந்துகளுக்கும் பத்தியம் என்பது கிடையாது. ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சித்த மருந்தாக இருந்தாலும் நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவு முறைகள் பரிந்துரை செய்யப்படாதனால சித்த மருந்து அப்படி எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் பத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த தவறான கருத்துக்களை நீங்கள் புறந்தள்ளி, எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் சிகிச்சைகள் இருக்கிறது. மருத்துவர்கள் சொல்கின்ற அறிவுரைகளை, அவர்கள் சொல்கின்ற பத்திய முறைகளை நீங்கள் கடைபிடிச்சு, அவர் சொல்கின்ற நாள் அளவு வரை எத்தனை வேலை சொல்கிறாங்க, எவ்வளவு நாள் சொல்கிறாங்க, எந்த துணை மருந்தோடு அதை சாப்பிட சொல்கிறாங்களோ அதோடு சாப்பிடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தாலி சாதி சூர்ணத்தை தேனில் சாப்பிடுவோம்போ அதை வெந்நீரில் சாப்பிடுவாங்க, எனக்கு அல்சர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே காரமான மூலப்பொருட்கள். அதனால் தேனில் சாப்பிட்ணுன்னா தேனில் தான் சாப்பிட்ணும். மருத்துவர் அறிவுரையை மீறக்கூடாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.